அனைவருக்கும் வணக்கம். ஒருத்தரு வேலை செஞ்சு காசு பணம் நெறையா சம்பாரிக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு தசாபுத்தி நல்லா இருக்கணும். தசாபுத்தி நல்லா இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, தசையோ புத்தியோ நடத்தக்கூடிய கிரகம் தசாநாதனும், புத்திநாதனும் 6, 8ஆ இருக்கக்கூடாது. லக்னத்துக்கு 6, 8ஆ இருந்தாலும், லக்னாதிபதிக்கு 6, 8ஆக இல்லாம இருந்தால், ஒரு ஜாதகருக்கு அந்த காலகட்டத்தில வருமானம் அப்படிங்கிறது வரும். சரி, வருமானங்கிறது கம்மியா வருமா? அதிகமா வருமா? மீடியமா வருமா? அப்படிங்கிறது தசாநாதனும் 2ஆம் அதிபதியும், புத்திநாதனும் 2ஆம் அதிபதியும் எப்படி இருக்கிறாங்களோ, அத பொறுத்து ஜாதகருக்கு பலன்கள் அதிகமா கிடைக்குமா? கம்மியா கிடைக்குமான்னு சொல்ல முடியும். மொத்தத்தில 2ஆம் அதிபதியும் லக்னாதிபதிக்கு நல்லா இருந்து, தசாநாதனும், புத்திநாதனும் லக்னாதிபதிக்கு 2ஆம் அதிபதி இவங்க 3 பேருமே நல்ல இடங்கள்ல இருந்தாங்கன்னா, அந்த காலகட்டம் நிச்சயமா நல்ல வருமானத்தை ஜாதகருக்கு பெற்றுத் தரும். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தான் உங்களுக்கு உண்டான பலன தீர்மானிக்கும்.